Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 8 exercise 8.2ல second sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா the standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க 1.2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி வந்து 25.6 கொடுத்துட்டாங்க. மீன் நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினில் கொடுத்த ஆர்டரில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடலாம். சிக்மா வந்து 1.2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிவி வந்து 25.6 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிவி ஈக்குவல் டு அதே ஒரே ஃபார்முலா தான், சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிவி வந்து 25.6, சிவி கண்டுபிடிக்கும் போது மட்டும் இங்கே 100% போடுவோம். இந்த சம்மில் வந்து சிவி கண்டுபிடிக்க போகிறது இல்லை, கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது இது பர்சன்டேஜில் வரும், அந்த பர்சன்டேஜ் இது கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம மோஸ்ட்லி சிவி கண்டுபிடிக்கும் போது மட்டும் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, மீதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது போட வேண்டாம். ஸோ சிக்மா வந்து 1.2 பை எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா 25.6 இந்த எக்ஸ் பார் இந்த பக்கம் வந்துடும், வந்தால் வந்து மல்டிப்ளை ஆகிடும். இது டிவைடில் இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து மல்டிப்ளை. இது 1.2 இன்ட்டு 100 அப்படியே இருக்கும். இப்போ அடுத்து இதை டிவைடில் கொண்டு வந்துடுவோம். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 100 பை 25.6. இது அப்படியே டிவைடில் வந்துடும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 25.6 டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த பாயிண்ட் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும், எப்போயுமே டினாமினேட்டரில் பாயிண்ட் இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணணும்னா எப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நம்பரா அப்போ ஒரு ஜீரோவால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 நம்பரா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எது டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் நியூமரேட்டர் கூட அதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இங்கே டெசிமல் இருக்கிறதுனால நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அதே நியூமரேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1.2 இன்ட்டு 10 வந்து 12 ஆகிடும். 12 இன்ட்டு 100 வரும், அப்போ 1200. புரியுதுங்களா? 1.2 இன்ட்டு 10 வந்து என்ன வரும்னா 12, ஏன்னா டெசிமல் ரிமூவ் ஆகிடும். இதோட 100 மல்டிப்ளை பண்ணும்போது 1200 வரும். இது மல்டிப்ளை பண்ணும்போது 256 வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெசிமல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, அப்படியே கேன்சலேஷன் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணுறதாலும் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். நீங்கள் வேணால் கேன்சலேஷன் பண்ணிக்கோங்க, 2 டேபிளே கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 1s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 16, 2 8s are 16. இது 2 6 are 12, 0 0. மறுபடியும் 2 டேபிளில் 2 6 are 12, 2 4s are 8. இங்கே வந்து 300. மறுபடியும் 2 டேபிளில் 32 வரும், இங்கே வந்து 150 வரும். மறுபடியும் 2 டேபிளில் போகும், இங்கே 16 வரும். இங்கே என்ன வரும்னா 7 2s are 14, பேலன்ஸ் 1 10 75. அப்போ கடைசியாக நிற்கிறது 75/60. இப்போ இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 16 இன்ட்டு 4s are வரும்னு நினைக்கிறேன். 16 4s are, ஓகேங்களா? 6 4s are 24, 4 பேலன்ஸ் 2, 4 1s are 4, 64. எஸ், அப்போ 16 4s are வந்து 64, பேலன்ஸ் வந்து 5 - 4 1, 7 - 6 1. இப்போ டெசிமல் வச்சு 0 சேர்த்து நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 16 இன்ட்டு 6 are போட்டு பார்க்கலாம். 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3, 6 1s are 6, 6 + 3 9, 96 வருது. கண்டிப்பாக அடுத்து ட்ரை பண்ணோம்னா நமக்கு 106 அதிகமாக தான் போகும். கரெக்டுங்களா? அப்போ 6 are தான் ஃபைனலாக 96. டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 நம்பர் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே 10 ஆகிடும், 10 - 6 4, இங்கேயும் 10 ஆகிடும், 10 - 9 1. இப்போ அடுத்து ஒரு 0 சேர்த்துக்கிட்டு 16 how many times போட்டு பார்க்கலாம், ஒரு 9s are போட்டு பார்க்கலாம். 9 6 are 54, 4 பேலன்ஸ் 5, 9 1s are 9, 9 + 5 144 வருது, அதிகமாக வருது. அப்போனா 8s are போட்டு பார்க்கலாம். 16 8s are, 8 6 are 48, 8 பேலன்ஸ் 4, 8 1s are 8, 128 வருது. அப்போது 8s are வந்து 128. இன்னும் போயிட்டே இருக்கும். 10 இங்கே 3, 10 - 8 2, 3 - 2 1, மறுபடியும் 0 சேர்த்தா 120 ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்லி சிவி வந்து 4.68, அப்படியே இது போயிட்டே தான் இருக்கும். இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 7s are வரும்.
ஸோ 7s ஆர் பண்ணும்போது 16 into 7 என்ன வருதுன்னு பாருங்கள். 16 into 7 112 வருது. அப்போ 112 பேலன்ஸ் இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 4.687 நீங்கள் 4.68 ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.687. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் அதை 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் 3வது நம்பர் 5க்கு மேலே இருக்கிறதுனால இதோட ஒன்று ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 4.69 கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் 4.68ன்னு விட்டாலும் கரெக்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இல்லை 687 அப்படின்னு ஸ்டாப் பண்ணாலும் எவ்ரிதிங் ரைட் பண்ணி இட்ஸ் நாட் ராங். ஓகே, புக் ஆன்சர் வந்து 4.69ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் கரெக்ட் தான், எதுவும் ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகே, அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணணும். 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணணும்னா 3வது நம்பர் நம்ம கண்டுபிடிப்போம் எப்பயுமே. 3வது நம்பர் வந்து ஏன்னா 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ணுவோம் இல்லையா 2வது நம்பர் கூட, அதனால தான். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரே ஃபார்முலா தான் இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த கேல்குலேஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.